இனியா செஞ்ச கொலைப்பழியை கோபி ஏற்றுக்கிறாரு. தான் பொண்ணு செஞ்ச தப்பு நம்ம தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறதுனால நம்ம பொண்ணு சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடாது அப்படின்ட்டு கோபி ஏற்றுக்கிறாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே கொலை நடந்ததை பார்த்துட்டு இனியா வந்து பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினச்சிட்ருக்கிறா. ஐயோ வேண்டாம், எதுக்கு அம்மாட்ட கேட்டுக்கலான்ட்டு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன். பாக்கியா இருந்து எதுவும் பயப்படாத, நான் வந்துடுறேன், அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்கா, அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கானல்ல, அதனால் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான், நான் வந்து எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ யாருக்கும் எதுவும் சொல்லாத, அங்கேயே நில்லு அப்படின்னோடனே அடுத்த செகண்டே 10 நிமிஷத்தில் பாக்கியாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. போய் பார்க்குறப்ப நிஜமாலுமே இறந்து கிடக்குறான். எப்படி இப்படி ஆச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் 2 பேரும் சரி வா போ கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு ஆளுகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோன்னே அவங்க எல்லாருமே சரி இனியா பயப்படாத, கம்முனு பேசாமல் இரு அப்படின்னு சொன்னாலும் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. நியூஸ் சேனலில் சுதாகர் ஒய்ஃபும் 2 பேருமே சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கொலைக்கு காரணம் இனியா தான் அப்படின்ட்டு 2 பேருமே பேட்டி கொடுக்குறாங்க. அதுலேயும் நியூஸில் வெளியே வருது. நியூஸும் வந்து கோபி ஆஃப் பண்ணிடுறாரு. இது கேட்டோன்னே இப்போ இனி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாரு. சரின்ட்டு நீங்கள்லாம் கிளம்பி நம்ம பிளான் பண்ண மாதிரி வெளியூர் ட்ரிப்பு போகலாம், கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் கிளம்ப சொல்கிறீங்க, இப்போ இனியா வந்து கொலைப்பழியில் இருக்கிறா, அதை நம்ம நிரூபித்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என் புள்ள கைதி ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்களா, கம்முன்னு பேசாமல் கிளம்பி போகிறீங்கன்னா போங்க அப்படின்ட்டு பாக்கியாவை ஒரு விரட்டினோடனே குடும்பமே கிளம்பி போகிறாங்க ட்ரிப்புக்காக. கோபி தவிர குடும்பமே வெளியில் கிளம்பிடுறாங்க ட்ரிப்புக்காக. வந்து வீட்டை போலீஸ் சோதனை பண்ணி பார்க்குறப்ப யாரும் இல்லை, நான் தான் இங்கே இருக்கேன். அவங்களாம் ட்ரிப்புக்கு வெளியில் போய் 2 நாள் ஆகுது, எப்படி நீங்கள் இனியாவை கொலை செஞ்சேன்னு சொல்லலாம், நான் தான் அந்த கொலையை செஞ்சேன்னு சொல்லி கோபி ஏற்றுக்கிறாரு. என்னது நீங்கள் செஞ்சீங்க, நானும் இங்கே வந்து லேடிஸ் தடையும் தான் கிடக்குது அப்படின்ட்டு, என் பொண்ணு வெளியில் போய் 2 நாள் ஆகுது, நான் தான் பண்ணினேன்னு சொன்னால் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு பிள்ளைக்காக கொலைப்பழி ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. இந்த நியூஸு டிவியில் பார்த்துட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்னடா இவங்க இப்படி ஏற்றுக்கிட்டாங்களேன்ட்டு. பாக்கியா சரி வாங்க எல்லாம் கிளம்பி போகலாம், போய் என்ன தான் நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். பாக்கியா இந்த நியூஸை டிவியில் பார்த்தோன்னே சரி உடனே கிளம்புங்க, போய் அவன் என்ன தான் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு, எப்படியாச்சும் உங்கள் அப்பா வெளியில் கொண்டு வந்தே ஆகணும் சரியா, நம்ம இது கொஞ்சம் நேரம் கூட தாமதப்படுத்தக்கூடாது. இனியா நீ இப்போனாச்சும் தெளிவாயிரு, உன்னால தான் இத்தனை பிரச்சனையும் வந்தது, நாங்கள் அத்தனையும் சொல்லியும் நீ கேட்க மாட்டான்ட்டு அவனை பார்க்க போகிற என்னன்ட்டு நீ போயிட்டே, நான் அதான் அப்பா கேஸ் கொடுத்துருந்தாருல்ல, தேவையில்லாமல் நீ பிரச்சனையை உண்டு பண்ணாதுன்னு சொன்ன, நீ ஆரம்பத்துலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்துக்கிட்டே எங்களை சிக்கலை உண்டு பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ட்டு இனியா மேலே ரொம்பவே பாக்கியா கோவப்படுறாங்க. இன்னும் நாங்கள் சொல்கிறத கேட்டு அடங்கி ஒடுங்கி இருக்கியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி இனிமேல்னாச்சும் ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி, நீ வந்து யார் எத்தனை விதமாக கேட்டாலும் நீ வந்து நான் கொலை செய்யவே இல்லை, நான் வெளியில் ட்ரிப்பு தான் போயிருந்தேன்ட்டு அடித்து நீ சொல்லணும், நம்ம இந்த கொலை செஞ்சது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக நீ தள்ளி விட்டதுனால அவன் கீழே விழுந்து செத்துருக்கவே மாட்டான், இதில் ஏதாவது ஒரு உள் சூழ்ச்சி இருக்குது, நம்ம போய் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பாக்கியா கிளம்பி வந்துடுறாங்க. அதே மாதிரி பாக்கியா அந்த கொலை செஞ்ச இடத்த நல்லா நடந்து பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு பார்த்தா கடைசியில் கொலை செஞ்சது வந்து சுதாகரை தான். அவன் பையனை கொண்டுடுறான். இந்த கொலைப்பழியை இனியா மேலே தூக்கி போட்டு எப்படியாச்சும் தான் கௌரவத்தை காப்பாற்றி ஆகணுங்கிறதுனால எப்படி ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வாங்கினானோ அதே மாதிரி இந்த கொலைப்பழியை இனியா மேலே ஏற்றி இனியா உள்ளே தள்ளி ஆகணும், இல்லாட்டி தன்னோட ரெஸ்டாரண்ட் எல்லாம் வாங்கிடுவா அப்படிங்கிற பயத்தில் கௌரவத்தை கட்டி ஆழ்ந்துக்கிட்டு தன்னோட மகனையே கொன்னுட்டான் சுதாகர். அது வந்து பாக்கியா கண்டுபிடிச்சி சுதாகரை உள்ளே பிடிச்சி போட்டுருவான். போலீஸுக்கு முன்னாடி நிரூபித்து கடைசியில் தன்னோட ஹஸ்பண்டான கோபியையும் காப்பாற்றி கொண்டு வந்துடுவான். இனியா முந்திரி கொட்டை மாதிரி இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றது தப்புன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.